ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய மதத்தை மறைத்து கொண்டாரா, மறைத்தாரா, தான் இன்னாருங்கிறத மறைத்தாரா? ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்றதுல நாயக்கருங்கிற பேரை வேணா அவர் எடுக்கலாம், அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா ஈவே ராமசாமி தானே அவரு. ஆனா 100 வருடம் கழிச்சு இவங்கெல்லாம் ஒரு கதை விடணும், இந்தியாவில் மதமே இல்லை, கிறிஸ்துவ மதம் தான் வந்ததுன்னு கதை விடணுங்கிறதுக்காக ஈவேரா? அண்ணாமலை ஐயா உங்களுக்கு எடுத்து சொல்றது என்னன்னா, அவங்க இந்துத்துவனுடைய தலைவியாக இருந்தார்கள். உங்களுக்கு இந்துத்துவானாலே என்னன்னு தெரியாது, அதில் தான் குழப்பம். வேற ஒன்றும் இல்லை. இந்துத்துவானா நீங்கள் பிஜேபின்னு நினைச்சிடுறீங்க, அது தப்பு. ஓகே, அப்படி வேணா ஒத்துக்கிறேன். ஒரு தர்மத்தில் வாழும் நிலையை கற்றுக் கொடுத்தது பிஜேபின்னு சொல்லுவீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லதா போச்சு, நல்லதானே இருக்கு பேருன்ட்டு போயிருந்தேன். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இன்னைக்கு இருந்திருந்தா சனாதனத்தை ஒழிப்பேங்கிற ஒரு வார்த்தையை சொல்ற துணிவு யாருக்காவது இருந்திருக்குமா? அதை தான் எடுத்து சொல்றோம். நீங்கிறதுனால சொல்லிட்டு போயிட்டான், நீங்களும் வாய் மூட்டு உட்காந்துருக்கீங்க. ஏங்க, அதிமுக வாக்கை கவருவதற்கு அண்ணாமலை ஐயா திமுகவை தைரியமா எதிர்த்துக்கிட்டே இருந்தா போறாதா? நீங்க ஒரு அதிமுக தொண்டன்கிட்ட போய் கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட பேசுங்க, ஐயா நாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க. அந்த 10 நிமிஷத்துல 8 நிமிஷம் அவன் திமுகவை பத்தி தான் பேசுவான். ஏங்க உங்க கட்சியில அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வருவான். ஆமாங்க, கொஞ்சம் இப்படி அப்படி போயிட்டாங்க, கொஞ்சம் இப்படி அப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் வருவான். ஃபர்ஸ்ட் அவனுடைய கருத்துக்கள், நீங்க அரசியல் கருத்துன்னு பேசினீங்கனாலே அவனுடைய கருத்துக்கள் எல்லாம் திமுக செய்யற தவறுகளை பற்றி தான் வரும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர், துக்ளக் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பேசிய பழைய ஆடியோவை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அது பெரிய சர்ச்சையும் வைத்திருக்கு. ஏற்கனவே இவர் இந்துத்துவாவுக்கு சம்மந்தமாக பேசுவார், இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அந்த ஆடியோவும் இது பண்ணுறாரு. இது எதற்காக? உறுதிப்படுத்துவதற்காக எடுத்துக்கலாமா, மேலும் அரசியல் ஒரு குழப்பத்தை விளைவிக்கணுன்றதுக்காக எடுத்துக்கலாமா? யோசிக்கிறவங்களால தானே குழம்ப முடியும். யோசிக்காத ஆள் எதுக்கு குழம்புறான்? அவன் மாட்டுக்கு நிம்மதியாக படுத்து தூங்குவான். ஏப்ரல் 19 தேர்தல் முடிஞ்சிருச்சு, 4 எல்லா டப்பாக்களும் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குவான். ஹிந்துத்துவா அப்படின்னா என்னன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத அண்ணாமலை ஐயா உங்கள் முன்னாடி சொல்கிறார். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? ஹிந்துத்துவா அப்படின்னா வாழ்க்கை முறை, வே ஆஃப் லிவிங், வாழும் முறை, அவ்வளவுதான். நீங்களா நான் நானா வாழற அந்த முறை, அதுதான் இந்துத்துவான்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சாஸ்திரங்களும் சனாதன தர்மமும் நமக்கு சொன்னதுங்கிறது இதே தான். நம்ம வாழ்வியல் முறை தான் ஹிந்துத்துவா. அது ஹிந்துவாங்கிற பேர்லாம் பின்னாடி வந்தது. இப்போ ஆற்காடு வீராசாமி பையன் எம்பி ஆவார், அவர் பையன் எம்பி ஆவார்னா வீராசாமின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லாமல் ஒரு டீ கடைக்காரர் பிரதமர் ஆவார், வேற ஒருத்தர் இந்த எடப்பாடி ஐயா மாதிரி ஒரு தொண்டர் பொதுச் செயலாளர் ஆவார். அப்படிங்கிற மாதிரியான கட்சிகள் எல்லாம் இந்த பெயர் குழப்பம் வரத்தான் செய்யும். ஹிந்துங்கிற பேர் அன்றைக்கி இருந்ததா அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி இல்லை, அன்றைக்கி அது சனாதனம்னு தான் இருந்தது. அதற்கப்புறம் பிரிட்டிஷர் வந்தால், முகலாயர் வந்தால், ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் இந்த நாட்டுக்கு வச்சான். கொள்ளடிக்கிறதுக்காக வந்தான். கொள்ளடிக்கிறவன் என்ன பேர் வைப்பான்? வச்சா. கமலஹாசன் ஐயா சொல்கிற மாதிரி ராஜராஜ சோழன் காலத்தில் ஹிந்துவே இல்லை, ஆனால் ஐயங்கார் தான் இருந்தது அப்படின்னா அப்புறம் ஐயங்கார் என்ன கிறிஸ்துவத்தினுடைய வழித்தோன்றலா? ஸோ இப்படி பேசுகிறவங்களுக்கு அண்ணாமலை முதல்ல ஒரு பதில் என்ன சொல்கிறார் உங்களுக்குன்னா, ஹிந்துத்துவா என்பது வாழ்வியல் முறை, இவ்வளோதான் மேட்டர், முடிஞ்சா? இப்போது அடுத்த கேள்வி, ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய மதத்தை மறைத்து கொண்டாரா, மறைத்தாரா, தான் இன்னாருங்கிறத மறைத்தாரா? ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்கிறதுல நாயக்கருங்கிற பேரை வேணால் அவர் எடுக்கலாம், அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஈவே ராமசாமி தானே அவர். ஆனால் 100 வருடம் கழிச்சு இவங்கெல்லாம் ஒரு கதை விடணும், இந்தியாவில் மதமே இல்லை, கிறிஸ்துவ மதம் தான் வந்ததுன்னு கதை விடணுங்கிறதுக்காக ஈவேரா, மாப்போசி, வஉசி அப்படின்னு எல்லாத்தையும் சுருக்கினாங்க. கருணாநிதி, எம்ஜிஆர் பேரை சொன்னால் தான் அதில் இந்து தெரிஞ்சிருமே. எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னால் ராமச்சந்திரன்னா யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ கதை விட முடியாது, தென்னகத்தில் ராமரே கிடையாதுன்னு கதை விட முடியாது. ஈவே ராமசாமி ஐயா பேரை ஈவே ராமசாமின்னு சொன்னால் கதை விட முடியாது, ராமர்னு ஒன்று இல்லைன்னு கதை விட முடியாது, பேரிலே இருந்திருக்குது. ஸோ இவங்க தொடர்ந்து இந்த அடையாளங்களை ஒழிப்பதற்காக, அடையாளங்களை மறைப்பதற்காக, நாளைக்கு இந்த நாட்டை பிரிட்டிஷ் காலனியாக மாற்றிட்டு அதன் மூலமாக சிலாகரிப்பதற்காக இத்தனை வேலைகளையும் 100 வருஷமாக செய்கிறாங்க. அடுத்த 100 வருட திட்டமாக இதெல்லாம் செய்கிறாங்க. உண்மையை சொன்னால் எல்லா பேர்கள்லையும் எல்லா தெருக்களின் பேரை எடுக்கிறாங்க. வெங்கடேசன் ஐயர் என்ற பேரில் ஐயர் கட் ஆகிடுவார், வெங்கடேசன் தெருவாயிடும். ஆனால்
ஜான் ஜேம்ஸ் ஜேசிகர் ஜேம்ஸ் தெரு அப்படின்னு நங்கநல்லூரில் இருக்கும். ஜேம்ஸுங்கிறது யார்? கிறிஸ்துவர். அது தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் வெங்கடேசருங்கிற ஒரு ஐயங்காரா, நாயக்கரா, ரெட்டியா தெரியாது. ஏன்னா அவங்களாம் பொது உடைமையில் வந்துடுவாங்க. இவங்க மட்டும்தான் அப்படியே இருப்பாங்க. இஸ்மாயில் தெரு அப்படின்னு தெளிவாக இருக்கும். தெருன்னு வைக்க வேண்டியது தானே. ஸோ இவங்க பேர்களை, அடையாளங்களை அழிப்பது தான் இவங்களுடைய முதல் வேலையாக இருந்தது. அதை வெக்கம் இல்லாமல் செஞ்சாங்க. இது ஒரு பக்கம். திமுக திகாவை விட்டுருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா ஒரு ஹிந்துத்துவா தலைவராக இருந்தார்னு சொல்கிறதுனால அண்ணாமலை ஐயாவுக்கு என்ன லாபம் வரும்? அவர் சொல்கிறதுனால என்ன லாபம் வரும்? அப்பா போர்ட்ரேட் பண்ணுறாரு. எந்த விதத்தில்? அவங்கள என்னன்னு சொல்லலாம்? இப்போ யாரும் இல்லாத அனாதைன்னு சொல்லுவாங்க. பொதுவான தலைவர் சொல்லுவாங்க. பொதுவான தலைவர்னா யாருங்க? இப்போ உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த பேரை வச்ச போது உங்ககிட்ட யாரும் ஒப்புதல் கேட்கல. உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா உங்களுக்கு இந்த பேர் வைக்கலாம்னு யாராவது கேட்டாங்களா? இல்லை. உங்கள் பெற்றவங்க வச்சாங்க, அல்லது அவங்க யாரோ நல்லவங்க சொன்னதை வச்சு உங்களுக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. இது இயல்பாக நடந்தது. நான் ஒரு இஸ்லாத்தவராக பிறக்காதது இயல்பாக நடந்தது. நான் ஒரு கிறிஸ்துவராக பிறக்காதது இயல்பாக நடந்தது. ஜேம்ஸ் கிறிஸ்துவராக பிறந்தது இயல்பாக நடந்தது. அவ்வளவுதான். அதில் ஏதாவது இருக்கா? நாம் ஏதாவது போராடி ஜெயிச்சு இது வேணும் இது வேண்டான்னு சொல்லி ஏதாவது மரத்துலேருந்து காய பறிக்கிற மாதிரி பறித்து வந்தோமா? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இல்லை. நானோ நீங்களோ யாரோ ஒரு மதத்தை சார்ந்தவராக இருப்பது அப்படிங்கிறது இயல்பாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொண்டோமா அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். ஒத்துக்கொண்டோமா அதுதான் இதில் முக்கியம். குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம், பாரதி சொல்லிட்டான். அப்போ குலம் இருக்கா இல்லையா? குலம் இருக்குது. தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம், அதான மேட்ரு. என்னுடைய குலம் இது, உங்கள் குலம் அது. சட்டசபைக்கு போங்க, எல்லா முதலமைச்சர் படமும் இருக்கும். அத்தனை முகமும் பாழ்நத்தியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோவில் மட்டும்தான் திருமண் இருக்கும். அவங்க அதை எடுத்தாங்களா? இத்தனை முதல்வர்கள் மாதிரி அவங்களால நடிக்க தெரியாதா? அவங்களும் எடுத்துருக்கலாமே. எல்லாரும் பாழ்நத்தியாக வச்சுருந்துருக்கலாமே. ஒரு 100 வருஷம் கழித்து கதை விடுறதுக்கு இவங்க எல்லாருமே இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு கதை விடுறதுக்கு. ஆக அண்ணாமலை ஐயா உங்களுக்கு எடுத்து சொல்கிறது என்னென்னா, அவங்க இந்துத்துவானுடைய தலைவியாக இருந்தார்கள். உங்களுக்கு இந்துத்துவானாலே என்னன்னு தெரியாது, அதில் தான் குழப்பம். வேறு ஒன்றும் இல்லை. இந்துத்துவானா நீங்கள் பிஜேபின்னு நினச்சிடுறீங்க, அது தப்பு. ஓகே, அப்படி வேணால் ஒத்துக்கிறேன். ஒரு தர்மத்தில் வாழும் நிலையை கற்றுக் கொடுத்தது பிஜேபின்னு சொல்லுவீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லதாக போச்சு, நல்லா தானே இருக்குது பேருன்ட்டு போயிடுவேன். ஸோ அதைத்தான் அவர் முதல்ல ஒரு பேட்டியில் சொன்னார். உடனே நம்ம ஜெயக்குமார் அவருக்கு வழக்கமாகவே ரொம்ப நாராசமாக பேசுவார். அந்த பேச்செல்லாம் பேசுறது நாளைக்கு காலில் விடும்போது என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சி என்ன இது அவர் காலில் விடணும், அண்ணாமலை அவர்கள் காலில் போய் சரண்டர் ஆகணும். அண்ணாமலை காலில் யார் விடணும்? யாருமே விடக்கூடாது. யார் காலிலையும் யாரும் விடக்கூடாதுங்க. ஆனால் நாளைக்கு ஒரு தலைவர் இந்த கட்சியில் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் அந்த கட்சியை பற்றி யாருக்காவது பேசுறதுக்கு திராணி இருந்ததா? கிடையாது. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு யாருக்காவது திராணி இருந்ததா? கிடையாது. ஆனால் இப்போ அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பேரை எடுப்பதற்கான வேலையை செய்யாமல் எனக்கு முஸ்லீம் ஓட்டு தான் வேணும், எனக்கு கிறிஸ்துவர்கள் ஓட்டு தான் வேணும், இந்த பிஜேபி இருந்தால் அந்த ஓட்டு கிடைக்காது அப்படியெல்லாம் ஜெயலலிதா அம்மா பார்த்தாங்களா என்றைக்காவது? திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறவன் அதிமுக தொண்டை, அவ்வளோதானே. அதிமுக தொண்டனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன? அவனுக்கு திமுக பிடிக்காது, நம்பர் 1 அது தானே. அதுக்கப்புறம் அவன் ஆன்மீகவாதி, அவன் தேசியவாதி, அவனுக்கு இன்னொரு ஜனநாயக ரீதியான அணுகுமுறைகள் இருக்குது. குடும்ப அரசியலுக்குள்ளே, குடும்ப கட்டுக்குள்ளே போக மாட்டான். அதெல்லாம் அதிமுகவுடைய மிகப்பெரிய தகுதிகள். அந்த தொண்டன்ட்ட போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு சனாதனத்தை ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் இவர் சொல்கிறதுக்கு துணிவு வந்திருக்குமா? ஜெயலலிதா அம்மா உயிரோடு இன்றைக்கி இருந்திருந்தா சனாதனத்தை ஒழிப்பேங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிற துணிவு யாருக்காவது இருந்திருக்குமா? அதைத்தான் எடுத்து சொல்கிறோம். நீங்கங்கிறதுனால சொல்லிட்டு போயிட்டான், நீங்களும் வாய் மூட்டு உட்காந்துருக்கீங்க. எந்த மதமும், அதாவது இந்தியன்னு சொல்லிட்டான், இந்தியன் தாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 85% மார்க்கத்தவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழறாங்க. 94% கிறித்துவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழ்கிறாங்க. 65% இந்துக்கள் தான் இந்தியர்களாக வாழ்கிறாங்க. மீதி 35 பேர் சுகபோகிகளாக இருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. இந்த 15% மார்க்கத்தில், 6% கிறித்துவத்தில், 35% இந்துக்களில், இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவங்களை அப்படியே புறந்தள்ளிடலாம். திமுக என்ன பண்ணும்? பல ஆயிரம் கோடியை கொடுத்து ஒரு 100 மார்க்கத்தவரை விலைக்கு வாங்கி
அவங்க 1000, அவங்க 1,00,000, அவங்க 1 கோடின்னு அந்த ஓட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க. 42 லட்சம் வாக்குகள் இஸ்லாத்தவர்களுடைய வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி ஒரு 43 லட்சம் வாக்குகள் கிறிஸ்துவர்களதும் இருக்குது. இதை வந்து ஒரு 100 பேரை நல்லா கவனித்து வாங்கிட முடியும். ஏன்னா அவர்கள் கூட்டமாக ஓட்டு போடுகின்ற ஒரு தன்மை கொண்டிருக்காங்க. ஆனால் ஹிந்துக்களில் இந்த கூட்டமாக ஓட்டு போடுற தன்மை கிடையாது, அடிப்படையிலே கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதைத்தான் ஜெயலலிதா அம்மா விஷயத்தில் சொன்னாங்க. அதுக்காக இந்துக்கள் கூட்டமாக வாக்களிக்க மாட்டார்கள் இந்த தன்மை எப்போத்துலேருந்து இங்கே இருக்கு? ஆரம்பத்தில் இருந்தே, நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே காலத்துக்கு முடிஞ்சு நம்ம சுதந்திரம் பெற்றதுலேருந்து முகலாயல் காலத்தில் இருந்தே, முகலாயல் காலத்தில் இருந்தே, அதாவது ஹிந்து நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக அவன் ஏற்றுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிற பழக்கத்தை அவன் கொண்டே வரல. ஒன்றா அவன் சுயநலமாக சிந்திக்கிறான், அது ரொம்ப தப்பு. இல்லைன்னா அவன் பொதுநலமாக விட்டுறான், அது அடுத்த தப்பு. இன்றைக்கி என்ன அப்படிங்கிற டார்கெட்டுக்குள்ளே வரணும். அது கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவங்க அழகாக அந்த மத கூடங்களில் வர்றதுனால அவங்க அதை அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஹிந்து கிறிஸ்துவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒருங்கிணைப்பை தான் கற்றுக்கணும். தப்பு பண்ணுறதுக்கு இல்லை, கிறிஸ்துவர்கள் ஒன்றும் தப்பு பண்ணிடல, ஆனால் கண்ணை முடிக்கிறாங்க. ரைட், இதுதான் நல்லது போல் இருக்கு, அவரே சொல்லிட்டாரு, இவர் வேற சொல்கிறாரு, அவர் வேற சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கூட்டமாக ஃபார்ம் ஆகிடுறாங்க. இஸ்லாத்தவர்களும் அதே மாதிரி தான். 4 தலைமுறைக்கு முன்னாடி நாம் எல்லாருமே ராமரை கும்பிட்டு கொண்டிருந்த ஹிந்துக்கள் தானே இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி, எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மதம் மாறு. நம்மளாம் ஒரு கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் சார், ரொம்ப கூட்டமாக வாழ்ந்துட்டு. இந்த மோடிங்கிற ஒரு ஃபேமிலி நேமை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அந்த மோடிங்கிற ஃபேமிலி நேமில் இஸ்லாத்தவர்களும் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவர்களும் இருக்காங்க. ஒரு கூட்டமாக ஒரு இடத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த இடத்துல டாக்டராக இருந்தாங்க, இன்ஜினியராக இருந்தாங்க, வேலைக்காரராக இருந்தாங்க, இஸ்லாத்தவராக இருந்தாங்க, கிறிஸ்தவராக இருந்தாங்க, இந்துக்களாக இருந்தாங்கன்னு ஒரு கூட்டமாக நாம் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த முகலாயர் வந்ததுக்கப்புறம் தான் முதல் பிரச்சனை வந்தது. பிரிட்டிஷர் வந்ததுக்கப்புறம் அது பூதாகரமாகிடுச்சு. அவன் தான் கரெக்டாக பிரித்து வச்சு எல்லா வேலையும் பண்ணான். இங்கே போய் இப்படி பேசுறது, அங்கே போய் அப்படி பேசுறதுங்கிற வேலையெல்லாம் அவன் தான் பண்ணான். இல்லைன்னா எட்டப்பன் எதுக்கு நம்ம நாட்டில் வருவாரான்? சோம்பேறிகள் வேணால் நம்ம நாட்டில் இருக்காங்க, பட் உளவாளிகள் இந்த எட்டப்பர்கள் எங்கேருந்து உருவாராங்க? பிரித்து வச்சே பழக்கப்படுறான், பலவீனங்களை பயன்படுத்துகிறான். அப்படித்தான் அது நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஏங்க அதிமுக வாக்கை கவருவதற்கு அண்ணாமலை ஐயா திமுகவை தைரியமாக எதிர்த்துக்கிட்டே இருந்தால் போகாதா? நீங்கள் ஒரு அதிமுக தொண்டன்கிட்ட போய் கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட பேசுங்க, ஐயா நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க. அந்த 10 நிமிஷத்தில் 8 நிமிஷம் அவன் திமுகவை பற்றி தான் பேசுவான். உங்கள் கட்சியில் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வருவான், ஆமாங்க கொஞ்சம் இப்படி அப்படி போயிட்டாங்க, கொஞ்சம் இப்படி அப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் வருவான். ஃபஸ்ட்டு அவனுடைய கருத்துக்கள், நீங்கள் அரசியல் கருத்துன்னு பேசினீங்கனாலே அவனுடைய கருத்துக்கள் எல்லாம் திமுக செய்கிற தவறுகளை பற்றி தான் வரும், அப்படி தான் வரும். அதுதான் அதிமுக தொண்டை. அண்ணாமலை ஆடியோ இந்த வெளியிட்டதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் இன்னொரு கண்டனத்தையும் ஒரு பதிவையும் பண்ணியிருக்காரு. அரசியல்வாதிகள்கிட்ட பேசலாம், அரசியல் வியாபாரிகளிடம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. வியாபாரத்தை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ஜெயக்குமாருக்கு தெரியும். ஏப்ரல் அண்ணாமலையை தான் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையை தான் சொல்கிறாரு எனக்கு. ஆனால் ஜெயக்குமார் ஐயாவையும் அல்லது அன்னைக்கு சில பேரை பற்றி எனக்கு என்ன தெரியும்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணாமலை ஐயா 9 பேர்கிட்ட 1,30,000 கோடி சொத்து இருக்குதுன்னு வெளியிடுறாரு. அப்போது பத்திரிகை சேர்ந்தவங்கெல்லாம் எங்கே போய் பேசணும்? ஜெகத் ரட்சகன் ஐயாட்ட போய் என்னங்க உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, ஈவா வேலு ஐயா கிட்ட போய் ஐயா என்னங்க உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டாரு, டிஆர் பாலு அப்படி தானே பேசியிருக்கணும். அதிமுக கிட்ட போகிறாங்க, அதிமுக என்ன பண்ணியிருக்கணும்? ஏங்க அவர் அங்கே சொல்லியிருக்காருங்க, அதை போய் பேசுங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். கடைசியில் ஒரு வரி சொல்லிட்டாரான், ஏன்னா தூண்டுறான்ல பத்திரிகையாளரில் நிறைய பேர் பாவம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு விலை போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தூண்டுறாங்க, அதிமுகவை பற்றி எப்படி வெளியிடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நான் திமுகவை பற்றி வெளியிட்டிருக்கேன், நீ போய் அதை புலனாய்வு செய்துட்டு வெள்ளவா, இது தான் அண்ணாமலை ஐயாவும் சொல்லியிருக்கணும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். உடனே இவர் போகிறார் ஜெயக்குமார் கிட்ட, என்ன அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாரு. அப்போ உங்கள் மேலேயும் வெளியிடுவாரா? எங்கே பற்ற வைக்கிறாங்க பாருங்கள், எரிஞ்சது அங்கே, தண்ணி ஊற்றுறது இங்கே. உடனே இவங்களாவது என்ன சொல்லியிருந்திருக்கணும், ஏங்க அவரை பற்றி தான் பேசியிருக்காரு, நீங்கள் அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும். இவங்க வாய் விடுறாங்க, என்னை பற்றி பேசிடுவியா, நீ அரசியல் தெரியாதவன். அரசியல் தெரிஞ்சவன்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மூடி மறைக்கணுமா, எல்லாரையும் ஏமாற்றணுமா, இந்த 1,30,000 கோடி இல்லைன்னு சொல்லணுமா, இந்த 9 பேர்கிட்ட மட்டும் இவ்வளோ பெரிய சொத்து இல்லைன்னு சொல்லணுமா? அதுதான் அரசியல் நாகரிகமா? அந்த நாகரிகம் வேணும்னா அதை கூவத்தில் தூக்கி போடுறவர் அண்ணாமலை. தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறேன்னு சொல்லணும். எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த துணிவு யாருக்குமே இல்லை. ஏன்னா எம்ஜிஆருக்கு கவலை கிடையாது,
எதை பற்றியும் கவலை கிடையாது. தப்பு சரி அவ்வளோதான். ஆனால் அவருக்கு அந்த நட்பு இருந்தது பாருங்க, அதுதான் கொஞ்சம் இவங்களை வளர விட்டது. எம்ஜிஆர் அவர்களுக்கு திமுக மேல் இருந்த ஒரு நட்பு இருந்தது இல்லையா, அது திமுகவை வளர விட்டது. ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த நட்பு கூட கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அடிதான். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, சர்வாதிகாரி, ராட்சசி, அப்படி இப்படின்னு ஜெயலலிதா அம்மாவை திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ உட்காந்து அம்மையார்ன்றாங்க. செத்து போயிட்டாங்கல்ல, இனி யார் கேட்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அம்மையார் துணிவோட சனாதனத்தை எதிர்ப்பேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறார், எனக்கு முத்துராமலிங்க தேவர் மாதிரி இன்றைக்கி ஆள் இல்லை, இருந்திருந்தா அன்றைக்கி எப்படி ஓட ஓட விரட்டினாரோ அப்படி விரட்டியிருப்பார். இதைத்தான் அவர் சொல்கிறார். உடனே இதுக்கு யார் கோவப்படணும்? திமுக தானே, அண்ணா வழியெல்லாம் வந்தவங்க, அண்ணா சாலையில் வந்தவங்க, அவங்க தானே கோவப்பட்டிருக்கணும். அதிமுககாரன் கோவப்படுறான். ஏன்னா அவருக்கும் பொதுவான தலைவர் அண்ணா தானே அவங்களுக்கும். நான் என்ன சொல்கிறேங்க, நானும் கோவப்பட்டேன், நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. உங்களை கோவப்பட சொல்லிவிட்டு நான் வாய் மூட்டு உட்காந்துட்டு கொடநாடை பற்றி பேசிட்டோமான்னா நீங்கள் போய் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இவங்க என்ன பண்ணாங்க, திமுக ஏன் அதை கோவமாக பேசலை? அண்ணாதுரையை பற்றி நீங்கள் எப்படி இப்படி சொன்னீங்கன்னு ஏன் கேட்கல? இவங்களை கேட்க விடுறாங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் பங்காளிகள். இதைத்தான் எடுத்து சொல்கிறோம். ஐயா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தான் ஐயா. சாராயத்தில் அவங்க 2 பேருக்கு கூட்டு இருக்குது, மற்றதில் இவங்க 2 பேருக்கிட்ட கூட்டு இருக்குது. இபி முனுசாமி ஐயா வேறு இஷ்டத்துக்கு ஏதோ பேசுகிறாரு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவர் வாயை திறக்கவே விட மாட்டாங்க, வாயை திறந்ததே இல்லை, விட மாட்டாங்க. ஆனால் இப்போ அவர் எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது. ஏன் ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ தலைவர் அப்படின்றத அதிமுக ஏற்க மறுக்குது? அதாவதுங்க, பிஜேபி கிட்டேருந்து வெளில வர்றாங்க, அதிமுக பிஜேபி கிட்டேருந்து வெளில வர்றாங்க. அங்கே இருக்கும்போது இணக்கமான ஒரு விஷயந்தான் நடந்தது. அதிமுக பொதுவாகவே மத்திய அரசோட இணக்கமாக தான் போகும். ஜெயலலிதா அம்மா தான் அப்போ காங்கிரஸ் பண்ண அட்டூழியம் தாங்காமல் நிறைய விஷயத்தில் சண்டை போட்டாங்க, கர்நாடகாவோட கூட சண்டை போட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடித்தாங்க. இவங்க வெளில வரும்போது வேறு எந்த காரணம் வேணாலும் சொல்லியிருக்கலாம். நான் தனித்து நிற்கணும்னு முயற்சி பண்ணுறேன், எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை, நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளணும், நாளைக்கு இந்தியாவை ஆளணும். செல்வ பெருந்தகை சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்லும்போது அவருக்கே சிரிப்புலாம் வந்திருக்கும். ஆனால் அவர் எப்படியோ மூஞ்சியெல்லாம் அடக்கிக்கிட்டு சீரியஸாக அதை சொல்கிறாரு பாருங்க. தமிழ்நாட்டிலும் வெல்வோம், இந்தியாவிலும் வெல்வோம்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு வெளில வந்திருக்கலாம். நீங்கள் இருக்கும் வரை எனக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதி இப்படி பேசினா அது அர்த்தமற்ற விஷயமா இல்லையா? என்னை ஒருத்தன் நான் யாருங்கிறதுக்காக நம்புவான், அதானே கதை. இந்த சங்கராபரணம் படத்தில் இந்த பெண் நின்ற உடனே இந்த வாத்தியக்காரங்களாம் ஓடி போயிடுவாங்க, உங்களோட நான் இருக்க மாட்டோம், எங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு ஓடும். இதை விட அபத்தம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் பாடுறாரு, இவங்க வாசிக்கிறாங்க, கூட அங்கே பெண் இருந்தா என்ன, குழந்தை இருந்தா என்ன, இதான மேட்ரு. அதே மாதிரியே இவங்க சொன்னார், நீங்கள் இருந்தால் எனக்கு சிறுபான்மை வாக்கு கிடைக்காது. சரி வாங்கிக்க, நான் வெளில வர்றேன், நீ போய் வாங்கிக்க. ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். பொள்ளாச்சி ஆட்டங்களில் போகுது. அப்போ தான் அதிமுகவுக்கு புரியும், முட்டாள்தனமான தவறான யோசிக்காமல் அவசரப்பட்டு ஒரு விஷயம் செய்துட்டோமோ அப்படின்ற எண்ணம் தலைவர்கள் மத்தியில் தெரியும். தொண்டருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, தப்பு பண்ணிட்டாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.